அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக்கினா அப்படின்ற நிகழ்ச்சியை நம்ம சென்ற வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதனால இப்போ அந்த கல்யாண வஸ்திரம் எப்படியெல்லாம் உருவாக்கப்படுது, அந்த கல்யாண வஸ்திரத்தினால தன்னை உடுத்தி கொண்டாள் அப்படின்றத நம்ம கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்யாண விருந்து பற்றி பார்க்க போறோம். கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் வருவாங்க, கல்யாண பிள்ளை இருப்பாங்க, கல்யாண பொண்ணு இருப்பாங்க, தோழர்கள் இருப்பாங்க, இன்னும் நம்ம இன்விடேஷன் யாருக்கெல்லாம் கொடுத்தோமோ அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து திருமணத்தை பார்த்து திருமணத்துக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு போவாங்க. அதுதானே திருமண விருந்து. பரலோகத்தில் கூட ஆட்டுக்குட்டியானவருக்கும் மணவாட்டி ஆகிய சபைக்கும் திருமணம் நடந்த பிறகு விருந்து இருக்குது. அப்போ அந்த விருந்தில் அந்த விருந்து எப்படி இருக்கும், அந்த விருந்தில் யார் யார் விருந்தாளி அப்படின்றத இந்த செய்தியில் நம்ம பார்க்கலாம். கல்யாண விருந்தும் விருந்தாளிகளும். சாப்பாடை பற்றி பார்க்க போகிறோம், சாப்பிட்றவங்க யாருன்றதை பார்க்க போகிறோம். இது கல்யாணம் முடிந்த பின்பு நடைபெறும் விருந்தை கல்யாண விருந்து என அழைக்க வேண்டும். இந்த விருந்தை பற்றி ஒரு காரியம் யோவானிடம் தூதன் கூறுவதாவது. யோவான் கிட்ட இந்த கல்யாண விருந்தை பற்றி தேவதூதன் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த தூதன் சொல்றாராம் யோவான் கிட்ட, என்னன்னு, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதே. விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க பாக்கியவான்கள். கல்யாண விருந்தில் வந்து சாப்பிட்றவங்க, அந்த விருந்தை சாப்பிட்றவங்க பாக்கியவான்களாம் அப்படின்னு நீ எழுதுப்பா அப்படின்னு தேவதூதன் யோவானுக்கு சொல்றாரு. என்று எழுது, அதாவது எழுது, நீ மறந்து விடாதபடிக்கு எழுதிவை, மறந்துடாத எழுதி வைன்றாரு. உலகம் அதை பற்றி கேள்விப்படும்படி செய். இந்த கல்யாண விருந்த உலகம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், என்னான்னு அறிஞ்சுக்கிட்டோம். நீ இதை பற்றி எழுது, இந்த கல்யாண விருந்தை பற்றி எழுது, மறந்துடாத, உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அறிஞ்சுக்கிட்டோம் என்னன்றத அப்படின்னு தேவதூதன் சொல்றாரு. பாரம்பரியத்துக்குரியதான ஒன்றாய் நினைத்து விட்டு விடாதே. இது பரம்பரையா வர்றதானே அப்படின்னு நினைச்சு எழுதாம நீ விட்டுறாதப்பா, நீ எழுது என்கிறார். கல்யாணம் விருந்து எப்படிப்பட்ட விருந்தா இருக்க போகிறது? கல்யாண விருந்து எப்படி இருக்கும்? பரலோகத்துல விருந்து, கல்யாண விருந்து அது எப்படி இருக்கும்? இவ்விருந்தோடு ஒப்பிடுகையில் இந்த விருந்த பரலோகத்துல மணவாட்டி ஆகிய சபைக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அங்க திருமண வைபவம் நடக்க போது, அதுக்கப்புறம் விருந்தாளிகள்லாம் வந்து சாப்பிட போறாங்க. அந்த விருந்து எப்படி இருக்கும்னாக்கா, இந்த உலகத்துல பெல்தாஷார் அவருடைய உணவு, அவருடைய விருந்து எப்படி இருந்துச்சு? அகாஸ்வேரு ராஜா, நம்ம பழைய ஏற்பாட்டை இந்த ரெண்டு விருந்து பத்தி பார்க்கிறோம். பெல்தாஷாரும் மற்ற அகஸ்வேரு ராஜாக்கள் இவங்கெல்லாம் விருந்து ஒன்றதுல 1ஆம் நம்பர். உலகத்துல அரிய வகையான நல்ல உயர்தரமான ஒரு விருந்தா தான் இவங்க உண்டாங்க அப்படின்னு நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம். விருந்தா யாவும் ஒன்றாக நடத்திய விருந்துக்கள் யாவும் ஒன்றுக்கும் உதவாத கீழாகி விடுகிறது என்றே சொல்ல வேண்டாம். இந்த விருந்தெல்லாம் பெல்தாஷார் அந்த உண்ட உணவும் அகஸ்வேரு ராஜா உண்ட உணவும் ஒண்ணுமே இல்லையா.
அதெல்லாம் ஜுஜிபி அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒரு விருந்தும் கிடையாது. இதை விட 1000 மடங்கு உன்னதமான ஒரு மேன்மையான விருந்தம் பரலோகத்துல. இந்த விருந்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பரலோகத்தினுடைய விருந்துக்கும் கல்யாண வைபவத்துக்கு பின்னாடி நடக்கிற அந்த விருந்துக்கும் இந்த பூமியில பெல்தாஷாரம் அகஸ்வேர் ராஜாவும் அவங்க சாப்பிட்ட அந்த விருந்துலையும் ஒப்பிட்டு பார்த்தா இவங்க 2 பேர் இந்த பூமியில சாப்பிட்டது ஒண்ணுமே இல்லையா. அதெல்லாம் ஜுஜிபி மாதிரியா. அவ்வளோ உயர்ந்ததா இருக்குமா பரலோகத்துல அந்த அந்த விருந்து. என்னங்க பரலோகத்துல போய் விருந்து இருக்குதா, சாப்பாடு இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்குதுங்க சாப்பாடு. ஏன் தெரியுமா? நம்ம வசனத்துல நம்ம வேதத்திலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம முற்பிதாக்கள் எகிப்திலிருந்து கானான் நாட்டுக்கு வந்தாங்கல்ல, எகிப்து விட்டு கானான் நாட்டுக்கு வந்துட்டாங்க. வரும்போது அவங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைச்சிச்சு, எந்த நிலத்துல போய் அறுவடை பண்ணாங்க, எப்படி அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, தண்ணி கிடைச்சிச்சு? பரலோகத்திலிருந்து தினந்தோறும் அந்த 40 வருஷமா நம்ம முற்பிதாக்கள் எகிப்திலிருந்து கானான் நாட்டுக்கு போகும்போது 40 வருஷம் ஆச்சு இல்லையா? அந்த 40 வருஷமும் அவங்க எதை சாப்பிட்டாங்களா இந்த பூமியில? பரலோகத்திலிருந்து வர ஆகாரத்தை, தூதர்கள் சாப்பிட்ட உணவாது. அந்த உணவைத்தான் நம்ம முற்பிதாக்கள், நம்ம இஸ்ராயல் மக்கள் சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படின்னா பரலோகத்துல உணவு இருக்குத்தானே? அப்ப பரலோகத்துல இருந்து தானே இந்த பூமிக்கு அந்த உணவு போட்டாங்க. இந்த பூமியிலே அதை சாப்பிட்டு எந்த நோய் நொடி இல்லாம, காலெல்லாம் தேஞ்சி போகாம, வீங்கி போகாம, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகாம, புத்தம் புதுசா அப்படியே பலத்தோடு 40 வருஷம் போனாங்க இல்ல கானான் நாட்டுக்குள்ள. அப்போ பரலோகத்துல விருந்து இருக்குது. இன்னொரு விருந்தை பற்றி, இது பரலோகத்துல நடக்கிற விருந்து. வேதத்துல இதே அதிகாரத்துல இன்னொரு விருந்து பத்தியும் சொல்றாங்க. 19வது அதிகாரம் 17, 18 வசனங்கள். இன்னும் வசனங்களில் வாசிக்கிறோம். அதற்கு பெயர் மகாதேவன் கொடுக்கும் விருந்து என அழைக்கப்படுவது. நம்ம மகாதேவன், நம் தேவன் ஒரு பெரிய விருந்து கொடுக்கிறாராம். யாருக்கு கொடுக்கிறாரு? பறவைகளுக்கு கொடுக்கிறாங்களாம். பறவைக்கு விருந்து கொடுக்கிறாரா நம்ம ஆண்டவர். என்ன விருந்து? பறவைகளுக்கு கிடைக்கிற விருந்து என்ன விருந்து பாருங்க. அவைகளை நோக்கி, பறவைகளை நோக்கி, நீங்கள் ராஜாக்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், குதிரைகள், குதிரைகளில் ஏறி இருக்கிறவர்கள், சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர் ஆகியோருடைய மாம்சத்தை பட்சிக்கும்படி மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு வாருங்கள் என சொல்லப்படும் என்று சொல்லப்படும். இரண்டும் விருந்தும் விருந்து தான். விருந்துன்ற பெயர் ரெண்டுத்துக்கும் ஒன்னா தான் வருது. இந்த விருந்து நம்ம ஆண்டவராகிய தேவன் பறவைகளுக்கு கொடுக்கிற விருந்து. யாருடைய அந்த பறவைகள் எல்லாம் என்ன சாப்பிடுமா? இந்த பூமியில அந்தி கிறிஸ்துனுடைய கூட்டாளிங்க இருக்கிறாங்க பாரு, அந்த கூட்டாளிங்களுடைய சரீரமா, அந்த சரீரத்தை சாப்பிட்றதுக்காக பறவைகளுக்கு ஆண்டவர் விருந்து மாதிரி ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறாராம். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய தேவன் வரும்பொழுது இந்த பூமி சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். மகா பெரிய மனித சங்காரம் நடக்கும். அர்மகெதோன் யுத்தத்துல சொல்ல முடியாத மனித சங்காரம் நடக்கும். அப்போ அந்த மனித உடலெல்லாம் செத்து போன உடலெல்லாம் இருக்குதுன்னா அது நோய் கிருமி தானே உண்டு பண்ணும். அதனால அந்த செத்து போன சரீரத்தை எல்லாம் சாப்பிட்றதுக்காக நம்ம ஆண்டவராகிய தேவன் பறவைகளை கூப்பிடுறாராம். அப்படின்னா பெரிய பெரிய கழுகுகளுக்கு இது பத்தியா, மனுஷனே தூக்கிட்டு போயிடுது, மிருகங்களை தூக்கிட்டு போயிடுது, அவ்வளோ பெரிய கழுகெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி மகா பெரிய கூட்டம், கழுகு கூட்டம் அந்த உடலையெல்லாம் சாப்பிட்ருமா. அது ஒரு விருந்து அப்படின்னு வேதத்துல 19வது அதிகாரம் 18, 19, 17, 18 வசனங்கள்ல
எழுதப்பட்டிருக்குதுங்க. இப்போ திருமணம் வந்து மணமகன் வந்து இயேசு சாமி தான், மணவாட்டி வந்து சபை, மணவாட்டியாகிய சபை, ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இவங்க தான் மணப்பெண். இப்போ இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து முடிஞ்ச பிறகு மேடையில் உட்காந்து இருப்பாங்க. கீழே எல்லாரும் கீழே உட்காந்து எல்லாரும் சேரில் பார்க்குறாங்க இல்லையா. கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பந்திக்கு போயிடுறாங்க, திருமண விருந்துக்கு போகிறாங்க, சாப்பாட்டு அறைக்கு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ இந்த இடத்துல யார் யார் போய் சாப்பிடுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்கேயும் கருத்து வேறுபாடுகள் வருகிறது. விருந்துக்கு மணவாட்டியாக மாட்டார்கள், விருந்தினர் மணவாட்டியாக மாட்டார்கள். விருந்து வந்து சாப்பிட்றோம், கல்யாணம் பொண்ணு போய் சாப்பிடுவாளா? அவன் மேடையில நின்னுக்கிறான். நம்ம கிராமத்துல கூட கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. கிராமத்துல கல்யாணம் எல்லாம் ஆகி முடிச்சிட்டு பிறகு ஊர் மக்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்துக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனா அந்த எல்லாரும் கூடவும் சேர்ந்து இந்த கல்யாணம் ஆன பையனும் பொண்ணு சேர்ந்து உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியா ஒரு இடம், ஒரு ரூம் தனியா இருக்கும், அவங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும், ஒதுக்கப்பட்ட இடம். இவங்க 2 பேரும் தனியா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அறையில இவங்களுக்கு தனியா சாப்பாடு கொண்டு வைப்பாங்க. இன்னைக்கும் இந்த மாதிரி கிராமத்துல நடக்குதுங்க. அதே போலதான் பரலோகத்துல திருமண விருந்துக்கு வந்து மணவாட்டி கிடையாது. திருமண விருந்துல வந்து மணவாட்டி வந்து உட்கார மாட்டார். மணவாட்டின்றது மணவாட்டியாகிய சபை, மணவாட்டியாகிய சபையும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த விருந்துல வந்து உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் தனியான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. கல்யாணத்துக்கு வந்தாங்க பாரு, அவங்க வந்து சாப்பிடுவாங்க. யார் யாருன்னு பார்க்கலாம். திருமணங்களில் இந்த பூமிக்குரிய திருமணங்களில் கூட இதுதான் உண்மை. மணவாட்டிக்கு பத்திரிகை கொடுத்து அழைப்பதில்லை. இப்போ கல்யாணத்துக்கு வந்து நம்ம பத்திரிகை கொடுக்குறோம், இன்விடேஷன் கார்டு கொடுக்குறோம். கல்யாணம் ஆக போகுதுன்னா கல்யாண பொண்ணுக்கா போய் அந்த பத்திரிகை கொடுக்குறாங்க கிடையாது, மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. சொந்தம் பந்தம் உறவினர் நண்பர்கள் தெரிஞ்சவங்க யார் யாருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் நம்ம இன்விடேஷன் கொண்டு போய் கொடுக்குறோம். பொண்ணுக்கு கொண்டு போய் யாரும் இன்விடேஷன் கொடுக்கறது கிடையாது. ஆனால் மணவாட்டிக்கு உரிய ஒரு இடம் இருக்கும். மணவாட்டிக்கு ஸ்பெஷலாக ஒரு இடம் இருக்குது. மணப்பெண் இல்லை என்றால் கல்யாணம் கிடையாது. அந்த இடத்துல மணப்பெண் இல்லைன்னா கல்யாணமும் கிடையாது. மணப்பெண் இருந்தால் தான் கல்யாணம், மணப்பெண்ணு கல்யாணம் கிடையாது. அப்போ சபை அங்கே இருக்கணும். மணவாட்டியாகி சபை அங்கே இருந்தால் தான் மணவாளனும் இருப்பார், மணவாட்டி இருப்பாங்க. மணவாட்டி இல்லைன்னா கல்யாணம் கிடையாது. அவளுக்குன்னு தனியாக ஸ்பெஷலான ஒரு இடம். 10 கன்னியர் உவமையும் ராஜா வீட்டு மகன் திருமணத்தில் வரும் கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாக கூறப்படும் உவமையானது உண்மையான விசுவாசிகளை பற்றி கூறும் உவமையாகும். 10 கன்னியர் உவமையில வந்து பத்தியா, 10 கன்னியர் வந்து மணவாளனுடைய சத்தத்தை கேட்ட உடனே மணவரைக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி ராஜா வீட்டு திருமணத்துல அழைக்கப்பட்டவங்க வரல, அழைக்கப்படாதவங்க தெருவோரத்தில் அவங்கெல்லாம் வந்தாங்க. வந்து பந்தியில் வந்து உட்காரவங்களுக்கு திருமண ஆடை கொடுத்தாங்க. திருமணத்துக்கு வந்தவங்க, திருமணத்தை பார்க்க வந்தவங்க, இவங்கெல்லாம் யாருன்னா மணவாட்டி கிடையாது, விசுவாசிகளாம். விசுவாசிகளை பற்றி கூறும் உவமையாகும். அப்ப இந்த விசுவாசி யாரு அப்படின்னா, உண்மையான விசுவாசிகள் யார் என்றால் சபை தான் விசுவாசி. சபையும் மணவாட்டினது ஒன்னே. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்த யாவரும் மரித்தோரை விட்டு எழுந்து ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்துக்கு வருகை தருவதாய் இருந்தாலும், கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க இல்லையா, அவங்க மரித்தோரை விட்டு எழுந்து, கிறிஸ்துவுக்குள் மரித்த யாவரும் மரித்தோரை விட்டு எழுந்து
ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்துக்கு வருகை தருவதாய் இருந்தாலும், அதாவது பிரதான தூதன் எக்காலத்தை ஊதும்போது கல்லையிலிருந்து உயிர் எழுந்தாங்க பத்தியா, அவங்க கல்யாண வீட்டுக்கு போய் இருந்தா யாரெல்லாம் எழுந்திருப்பாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் கூட எழுந்திருப்பாங்க. முதலாம் உயிர்த்தெழுதல், அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல சபை கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்களும் மரிச்சவங்களும் உயிர்த்தெழுவாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்தமா நீதியா வாழ்ந்து மரிச்சாங்க பாரு, அவங்களும் உயிர் பெற்று எழுவாங்களாம். இந்த ரெண்டு கூட்டத்தாரும் உயிர் பெற்று மேல போவாங்களாம். அதுக்கப்புறம் தான் உயிரோடு இருக்கிறவங்க போவாங்க. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்துக்கு வருகை தருவதாய் இருந்தாலும், பெந்தகோஸ்தே நாள் தொடங்கி சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் உள்ள ரட்சிக்கப்பட்ட மக்கள் மட்டுமே மணவாட்டி சபைக்கு உட்பட்டவர்கள். இதுல மணவாட்டி யாருன்னா, பெந்தகோஸ்து நாள் சொல்ற பத்தியா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டு 10 நாள் கழிச்சு, அதாவது இயேசுசாமி உயிர்த்தெழுந்து 50வது நாள் எருசலேம்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் இல்லையா, அந்த நாள் தொடங்கி மணவாட்டியாகிய சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு முத்திரையிடப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தான் மணவாட்டி. இவங்க எல்லாரும் தான் மணவாட்டி. அப்போ இயேசுசாமிக்கு முன்னாடியே மரிச்சாங்களே, பெந்தகோஸ்து நாளுக்கு முன்னாடியே யோவானெல்லாம் மரிச்சிட்டாரு இல்ல, சிரசேதம் செய்யப்பட்டார் இல்ல. அப்ப அவங்களாம் யாரு? பெந்தகோஸ்து நாள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால முத்திரையிடப்பட்டவங்க மட்டும்தான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இந்த பூமியில பாவம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு வாழறவங்க தான் மணவாட்டி. பழைய ஏற்பாட்டு காலத்துல பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படல. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால முத்திரையிடப்பட்டு பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளல. ஆனா இயேசுசாமி ஆதாம் தொடங்கி இந்த பூமியில இருக்கிற, இந்த பூமி முடிகிற வரைக்கும் இருக்கிற மக்களுடைய எல்லா பாவங்களுக்கும் இயேசுசாமி பரிகாரம் பண்ணி முடிச்சிட்டாரு. அதனால பழைய ஏற்பாட்டு காலத்து மக்களுடைய பாவங்களுக்கு இயேசுசாமி பரிகாரம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனா அவங்க கடவுளை விசுவாசித்தாங்க, அதனால அவங்க உயிர் பெற்று எழுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் அவங்க மேல இல்ல. இயேசு கிறிஸ்து சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தையும் அந்த புதிய உடன்படிக்கை அவங்களுக்கு கிடையாது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மக்களுக்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பெந்தகோஸ்து நாளில் இருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த இடைப்பட்ட காலத்துல வாழ, இதுதான் சபை காலம். இந்த சபை காலத்துல வாழற மக்களுக்கு மட்டும்தான், இவங்க மட்டும்தான் மணவாட்டி. இவங்க தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை உட்கொள்றாங்க, இயேசு கிறிஸ்து சரீரத்தை உட்கொள்றாங்க, அவருடைய ரத்தத்தை பானமா குடிக்கிறாங்க, புதிய உடன்படிக்கைக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற மக்கள் புதிய உடன்படிக்கையில இல்ல. அதனால மணவாட்டி பெந்தகோஸ்து நாள் தொடங்கி சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் மணவாட்டி. அவங்க மற்றவங்களாம் மணவாட்டி கிடையாது. இப்ப பார்க்கலாங்க. அப்படியானால் சபைக்கு வெளியே உள்ள, சபை விட்டு வெளியே இருக்கிற அத்தகைய வருகை தரும் அனைவரும் விருந்தினர் பட்டியலில் வருபவர்கள் ஆவார்கள். சபையை விட்டுட்டு, இந்த ரட்சிக்கப்பட்ட மணவாட்டியை விட்டுட்டு, ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் பரலோகத்துல கிடையாதுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கூட பரலோகத்துல இருக்கிறாங்க. அப்போ அப்படியானால் சபைக்கு வெளியே, சபைக்கு வெளியே யார் இருக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்து மக்கள் இருக்கிறாங்க. அவங்களும் வெளியில் உள்ள
அப்படியானால் சபைக்கு வெளியே உள்ள அத்தகைய வருகை தரும் அனைவரும் விருந்தினர் பட்டியலில் வருபவர்கள் ஆவார்கள். அப்போ விருந்துக்கு வந்து உட்கார்ந்து விருந்து சாப்பிட்றவங்க யாருன்னா பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க பாரு, அவங்க தான் விருந்தாளி. அவங்க வந்து மனவாட்டி கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அவங்க முத்திரையிடப்படலை. அதனால அவங்க தான் விருந்தாளி, அவங்க தான் விருந்தினர். விருந்தினர் பட்டியல பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாரும் வருவாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதிலும் விசேஷமாக விளங்கிய ஆபேல், சேத், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், யோபு, மோசே, தாவீது மற்றும் தீர்க்கதரிசிகள் அனைவரும் தீர்க்கதரிசிகள் மணவாளனுடைய தோழர் என மட்டும் உரிமை பாராட்டிய யோவான் ஸ்நானகன் ஆகியோர் அனைவரும் விருந்தாளிகள் ஆவார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் பரலோகத்துல போய் இருக்கிறாங்க பாரு. அந்த பரலோகத்துக்கு போய் இருக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் எல்லாருமே விருந்தாளிகள். அவங்க வந்து மணவாட்டி கிடையாது. கல்யாணத்துக்காக அழைக்கப்பட்டவங்க விருந்தாளிகள். இவங்க தான் விருந்தில் வந்து உட்கார்ந்து சாப்பிட்றவங்க. அப்படியானால் சபைக்கு வெளியே உள்ள அத்தகைய வருகை தரும் அனைவரும் விருந்தினர் பட்டியலில் வருபவர்கள் ஆவார்கள். பழைய ஏற்பாட்டு அது படிச்சுட்டோம் நம்ம. உரிமை பாராட்டிய யோவான் ஸ்நானகன் ஆகியோர் அனைவருமே விருந்தினர்கள் ஆவார்கள். சரிங்க. இதுவும் அல்லாமல் இது மட்டும் கிடையாது. சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவ காலத்தில் 7 வருஷம் உபத்திரவ காலம் வருது பத்தியா? அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து சென்று உபத்திரத்தின் வழியா கடந்து வராங்க பாரு. கடந்து சென்று இரத்த சாட்சிகளாய் இரத்தத்தில் தோய்த்து வெளுக்கப்பட்ட திரள் கூட்டத்தினரும் அங்கு இருப்பார்கள். உபத்திரவத்தின் காலத்துல வராங்க பாரு. உபத்திரத்தின் வழியா இரத்த சாட்சிகளாய் மரிச்சு பரலோகத்துக்கு வராங்க பாரு. அவங்க எல்லாரும் கூட இந்த விருந்துல இருப்பாங்களாம். அதனால தான் திரளான கூட்டம் குருத்தோலைகளை பிடித்து வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு குருத்தோலைகளை கையில் பிடித்து கொண்டு தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக பணிந்து பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பல வீடியோக்கள்ல பேசியிருக்கிறோம். இவங்க எல்லாருமே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வெண்வஸ்திரம் தரித்து உபத்திரவத்து காலத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு போனாங்க பாரு. யாரு? இந்த 12 கோத்திரம் 1,44,000 பேர் சொல்லி சொன்ன பாரு. அந்த கூட்டத்தினர் ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 இஸ்ரவேல் கோத்திரத்திலும் வந்த 12,000 1,44,000 பேர் சொன்ன பாரு. அவங்க எல்லாரும் தான் வெண்வஸ்திரம் தரித்து குருத்தோலை கையில் பிடித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஓசனான்னு சொல்லிட்டு ஆர்வரித்தார்கள். ஏன்னா உபத்திரத்துல நாங்க தப்பிச்சு வந்துட்டோம் என்ற சந்தோஷத்துல. என்ன உபத்திரவ காலத்துல இயேசு கிறிஸ்து ரத்தம் கிடையாது. உபத்திரவத்தின் வழியா தான் வரணும் இவங்க. அதனால இந்த கூட்டம் கூட விருந்தாளி தான். விருந்துல வந்து உட்காருவாங்க, உபத்திரத்தின் வழியா கடந்து வந்தவங்க. இவ்விதமாக கடந்த வரலாற்று காலங்களில் எல்லாவற்றிலும் தகுதியாக்கப்பட்ட சபையை சேராத, இங்க பாருங்க, எல்லா வரலாற்றுல
காலம் தொடங்கி எல்லா காலங்களிலும் தகுதியாக்கப்பட்ட சபையை சேராத பழைய ஏற்பாட்டு காலத்து மக்கள் தேவனுடைய பரிசுத்தவான்கள். அவங்கெல்லாம் தேவனுடைய பரிசுத்தவான்களாம். அவங்க தான் கல்யாண வைபவத்தில் விருந்தினர்கள் ஆவார்கள். இந்த கல்யாண வைபவத்தில் விருந்தினராக வர்றவங்க பழைய ஏற்பாட்டு காலத்து மக்களும், உபத்திரவ காலத்துல இஸ்ராயல் மக்கள் அந்த 12 கோத்திரத்தால வராங்க பத்தியா, ரத்த சாட்சிகளை மறிச்சு வராங்க. அந்த நேரத்துல அவங்க இயேசு கிறிஸ்து ரத்தம் கிடையாது, உபத்திரத்தின் வழி அவங்க தூய்மையாக்கப்பட்டு ரத்தத்தினால தன் வஸ்திரத்தை தோய்த்து வெளுக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்தவங்க. அந்த கூட்டத்தாரும் தான் விருந்தாளிகளா இருப்பாங்க. அப்ப அந்த கூட்டத்தினர் யாருங்க? உபத்திரவ காலத்தில் வரவங்க யூதர்கள் தான், யூத மக்கள் தான். அந்த 12 கோத்திரத்தில் வர இஸ்ராயல் மக்களும் யூத கூட்டத்தான். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்து மக்களை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் கிடையாது. பெந்தகோஸ்து நாள் தொடங்கி சபை எடுத்து கொள்ளப்படுகிற வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் மணவாட்டி, மற்றவங்கள விருந்தினர். பரலோகத்தில் உள்ள தேவதூதர் சரி, இவங்கெல்லாம் விருந்தாளிகளா வந்துட்டாங்க, சாப்பாட்டு அறிக்கை வந்துட்டாங்க, வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க, வந்து உட்காந்துட்டாங்க. பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்கள் இந்த கல்யாண வைபவத்தில் பார்வையாளர்கள் மட்டுமே. தேவ தூதர்கள் விருந்தினர்கள் அல்ல. தேவ தூதர்கள் வந்து விருந்தாளி கிடையாது, அவங்க வெறும் பார்வையாளர் மட்டும். எப்படி கல்யாணம் நடக்குது அவங்க தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த திருமணம் எப்படி நடக்குது, எப்படி நீதி வஸ்திரம் எப்படி கொடுக்கப்படுது, எப்படி அவ போய் தன்னை உடுத்திக்கிட்டு வரா, எப்படி திருமணம், எப்படி பிதாவாகிய தேவன் மணவாட்டி ஆகிய சபைய மணவாளனுக்கு கையளிக்கிறாரு. அந்த கையளிக்கிறது திருமணம். அந்த மெல்லிய வஸ்திரத்தை உடுத்திட்டு வந்த பிறகு நம் பிதாவாகிய தேவன் இந்த திருமண உடைய உடுத்திட்டு வரா பாரு, இவளை பிதாவாகிய தேவன் யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு? மணமகன் கிட்ட ஒப்படைக்கிறாரு. இதுதாங்க கல்யாணம். இந்த ஒப்படைக்கிறாங்க பாரு, இதுதான் கல்யாணம். மணவாட்டி எடுத்து மணவாளனுக்கு கொடுக்கறதா திருமணம், ஒப்படைப்பு. இதுதான் திருமணம். இந்த ஒப்படைக்கப்பட்ட பிறகுதான் திருமண விருந்து. பழைய ஏற்பாட்டு காலத்து மக்கள் எல்லாம் விருந்தாளிகள், புதிய ஏற்பாட்டு காலத்துல ரட்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் மணவாட்டி, அவதான் மணப்பெண். அப்போ தூதர்கள் எல்லாம் யாருன்னா வெறும் பார்வையாளர்கள். அவங்க பார்க்குறாங்க எப்படியெல்லாம் நடக்குது இந்த திருமணம், இந்த விருந்தெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு தூரத்துல இருந்து பார்க்குற வெறும் பார்வையாளர்கள் மட்டும் தேவ தூதர்கள். ஸோ இந்த விருந்தை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ விருந்து கல்யாணம் வஸ்திரம் கொடுத்துட்டாங்க, கல்யாணத்தை உடுத்திக்கிட்டாங்க. கல்யாணம் உடுத்திக்கிட்ட பிறகு நம் பிதாவாகிய தேவன் இந்த மணப்பெண்ணை, இந்த சபையை மணவாளன் கிட்ட ஒப்படைக்கிறாரு. இந்த ஒப்படைக்கிறது தான் திருமணம். இப்போ திருமணம் ஒப்படைச்சிட்ட பிறகு கல்யாண விருந்து. விருந்துக்கு யாரெல்லாம் வராங்க? பழைய ஏற்பாட்டு காலத்து மக்கள் தான் விருந்தாளிகள். இவங்க விருந்துல வந்து உட்கார்றாங்க. இப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் இந்த திருமணம் நடக்கிறத எப்படின்றத பார்வையாளர்வங்க மட்டும், பார்வையாளர்கள். இப்ப அந்த திருமணம் எல்லாம் முடிஞ்சிச்சு, விருந்தெல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்றத, விருந்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தயவு செய்து ஆர்வமா காத்துட்டு இருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். விருந்துக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆவலா காத்துட்டு இருங்க. அடுத்த வீடியோவில் இதை நம்ம பார்க்கலாம். இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சர்ச் மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்க, ஊழியத்தில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாக்கா ஒருத்தரோட ஒருத்தர் இதை பத்தி பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க, மெசேஜில் அனுப்புங்க. லைக்
பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.